பிரைஸ் தி லார்ட். சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 73:1 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நம்மை சுத்த இருதயத்தை விரும்புகிறவராக அவர் இருக்கிறார். 1 சாமுவேல் 13:14 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு தாவீதை குறித்து கர்த்தர் தன் இருதயத்துக்கு ஏற்றவனை தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாக கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே தாவீது சங்கீதம் 18:21-23 நாம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணவில்லை என்றும் அவர் முன்பாக நான் மனம் உண்மையாக இருந்து என் துர்க்கணத்துக்கு எனக்கு விலக்கி காத்து கொண்டேன் என்று எழுதியிருக்கிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். அதே தாவீது உரியாவுடைய விஷயத்திலே பாவம் செய்தபடியினாலே தன் இருதயத்திலிருந்த சுத்தத்தை எழுந்து போனபடியினாலே என் இருதயத்தை சுத்திகரியும் ஆண்டவரே, யூசுப்பினால் கழுவியறலும் ஆண்டவரே என்று சொல்லி தன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டபடியினாலே, பிரியமானவர்களே, தேவன் அளவற்ற கிருபையினால் கர்த்தர் தாவீதை நிரப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே அளவற்ற கிருபையினாலே நம்மையும் ஆசீர்வதிக்கும்படியாக அதை நித்திய உடன்படிக்கையாய் நம்மோடு கூட கிறிஸ்துவுக்குள்ளாய் ஏற்படுத்தியிருக்க என்கிறதை ஏசாயாவில் நாம் வாசிக்கிறோம். எனவே நீதிமொழிகள் 4 எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும். ஜீவ ஊற்று அதிலே பெருக்கெடுத்து ஓடும். ஜீவ ஊற்று என்கிறது கிருபை நிறைந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு நிறைவாய் கட்டளையிடுவார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும். அதுவே நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கு மேன்மையாய் அமையும். ஆமென்.